வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெட்ரோலிய பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சயின்ஸில் இது முக்கியமான டாபிக். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எல்லா கொஸ்டின்ஸ்லேயுமே இந்த டாபிக் வந்திருக்கு. அதனால் இது கன்ஃபார்ம்டு கொஸ்டின் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் எப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள் மட்டும் பார்க்காம பெட்ரோலிய பொருட்கள் அந்த கீழேருந்து எடுக்கிறோம்ல எரிபொருட்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் இந்த லெசனில். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற எரிபொருட்கள், முக்கியமான எரிபொருட்கள், புதைபொருள் படிவங்களை பற்றி இந்த லெசனில் பார்க்கலாம். இது 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்குது. அன்றாட வாழ்வில் வேதியியல் இந்த லெசனில் தான் இந்த டாபிக் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு லெசன் படித்தாவே போதும். எக்ஸாமுக்கு இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக படிக்கணுமா அப்படின்னா எக்ஸ்ட்ரா படிக்கிறது அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனில் இருக்கிற இந்த டாப்பிக்கே போதும். ஏன்னா அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அதில் எரிபொருட்கள் அப்படிங்கும்போது எதெல்லாம் எரிபொருட்களாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுபோக எரிபொருள் வாயுக்கள் இருக்குது, அதுகளை பற்றியும், நிலக்கரியை பற்றியும், பெட்ரோலியம் பற்றியும், மாற்று ஆற்றல், பெட்ரோல்களுக்கெல்லாம் மாற்று ஆற்றலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோ கார்பனோட மூலங்கள் என்ன, பண்புகள் என்ன, அதனோட வகைகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும், எரிபொருள் வாயுக்கள் அப்படின்னா எது எரிபொருள் வாயுக்களாக வரும்? உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, நீர் வாயு, உயிரி வாயு, இந்த நாளும் தான் எரிபொருள் வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரியை நிலக்கரியோட வகைகள் என்ன, அதை எப்படி பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ். பெட்ரோலியம்னா பெட்ரோலியம் உருவாதல், அதனோட சுத்திகரிப்பு, அதனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த லெசன்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கும்போது அதை எரிக்கும்பொழுது, ஹைட்ரோ கார்பனை எரிக்கும் பொழுது பெருமளவு வெப்பத்தை வெளியிட்டு கார்பன் ஆக்சைடு மற்றும் நீராவியை தரும். அதனால ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது ஒரு எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோ கார்பனோட மூலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவானது. அது படிம எரிபொருட்கள் இருக்குல்ல, பெட்ரோலியம், இயற்கை வாயு, நிலக்கரி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது இருக்கும். ஹைட்ரோ கார்பன் கார்பனோட ஒரு வகை தானே, அதனால ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது அது தனியாக இருக்காது. படிம எரிபொருளான பெட்ரோலியம், இயற்கை வாயு, நிலக்கரி, இது எல்லாத்துலேயும் தான் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது இருக்கும். எடுத்தோனையுமே அது நம்மளுக்கு கிடைக்காது. அந்த புதைபொருள் படிந்து இருக்குங்கள 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த தாவரங்கள், விலங்குகள்லாம் புதைந்து அந்த படிவங்களில் உருவானது தான் என்னன்னு சொல்லுவாங்க, படிம பொருட்கள். அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம் எல்லாமே பூமிக்கடியில் ஆழத்தில் புதைஞ்சிருக்கிற புதை படிவத்திலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அது உடனே அது உருவாகாது. 300 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்ததை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்காத ஆற்றல்களில் இது ஒன்று. ஏன்னா அது பூமிக்குள்ளேருந்து நம்ம எடுக்கிறோம். அது மறுபடியும் ஒன்ஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் புதுப்பிக்க முடியாத ஆற்றல்கள் அப்படிங்கும்போது இந்த பெட்ரோலியம், இயற்கை வாயு, நிலக்கரி, ஹைட்ரோ கார்பன் இது எல்லாமே தான் வரும். ஓகேங்களா? ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த புதைபொருள் பாறைகள்ல இருந்தும் அந்த புதைபொருள் படிவங்கள்லேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மரங்கள், தாவரங்கள் எல்லாம் சிதைந்து உருவானதுனால இது ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோ கார்பனோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வேதி சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன் தனித்துவம் பண்பை கொண்டிருக்கு. என்னென்ன மாதிரி தனித்துவமான பண்புகள் ஹைட்ரோ கார்பன் பெற்றிருக்கு அப்படின்னா நீரில் இது பெரும்பாலும் கரையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் பெரும்பாலும் கரையாது. நீரை விட அடர்த்தி குறைந்தது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா நீருக்கு மேலே மிதக்கும். கார்பன்னாவே கரித்துகள்னாக வச்சுக்கோங்க. கார்பன் அப்படின்னாவே கரித்துண்டை ஞாபகம் வச்சுக்கலாம். கரித்துண்டை மேலே போட்டோம் அப்படின்னா நீரை விட அடர்த்தி அதுக்கு குறைவு அப்படிங்கும்போது மேலே தான் மிதக்கும். அந்த மாதிரி தான் கார்பன், ஹைட்ரோ கார்பனும் நீருக்கு மேலே தான் மிதக்கும். பெரும்பாலான ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜனோட வினைபுரிந்து ஹைட்ராக்சைடை, கார்பன் ஹைட்ராக்சைடை
கொடுக்கும், அது போக நீரையும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு வந்து வாயுக்களாக இருக்கு, திரவங்களாகவும் இருக்கும், திண்மங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல ஹைட்ரோ கார்பன்கிறது வாயுக்களா இருக்கும். ஹைட்ரோ கார்பனோட வாயு வடிவம் அப்படிங்கிறது மீத்தேன், புரோப்பேன் அப்படிங்கிறது வந்து வாயு வடிவம். மீத்தேன், புரோப்பேன்கிறது ஹைட்ரோ கார்பனோட வாயு வடிவம். அதுவே ஹைட்ரோ கார்பனோட திரவ வடிவங்கள் என்னன்னா ஹெக்சேன் அண்ட் பென்சீன், இதெல்லாம் திரவ வடிவங்களா இருக்கும். திண்ம வடிவங்களா இருக்கிறது வந்து பரப்பியன்கள். பரப்பியன்கள் அப்படிங்கிறது வந்து திண்ம வடிவில் இருக்கும். அது ஹைட்ரோ கார்பனுங்கிறது 3 வடிவுகளிலுமே நம்மளுக்கு கிடைக்குது. திட, திரவ, திண்மம் திட, திரவ, வாயு வடிவில் 3 வடிவங்களிலே வந்து நம்மளுக்கு ஹைட்ரோ கார்பனே கிடைக்குது. ஹைட்ரோ கார்பன் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து வந்து வேதி பிணைக்களை உருவாக்கும். இந்த பண்புகளை என்னன்னு சொல்றாங்க? தொடராக்கம், கேட்டினேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து ஹைட்ரோ கார்பனோட பண்புகள். அடுத்து என்னன்னா ஹைட்ரோ கார்பன்ல இருக்குங்கள்ல அந்த மூலக்கூறுகள் எது எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். இதனோட வாய்ப்பாடுகளையும் தெரிஞ்சுக்கங்க. CH4 அப்படின்னா மீத்தேனு, வாய்ப்பாடி தெரிஞ்சுக்கங்க. மீத்தேன்னா CH4 அப்படின்னா மீத்தேனு. அதே ஈத்தேனோட வாய்ப்பாடு C2H6. C2H6னா ஈத்தேனு. ப்ரொபேன்னா C3H8னா ப்ரொபேனு. பியூட்டன் அப்படிங்கிறது வந்து C4H10 வரைக்கும் இருக்கும். பென்டேன் அப்படிங்கிறது C5H12 வரைக்கும் இருக்கும். அதுக்கான அமைப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ சியை பேஸ் பண்ணி 4 ஹைட்ரஜன் இருக்கிற மாதிரி, கார்பனை பேஸ் பண்ணி 4 இருக்கிற மாதிரி, அது 2 கார்பனை பேஸ் பண்ணி 6 ஹைட்ரோ இருக்கிற மாதிரி. இதான் வந்து வாய்ப்பாடு, அமைப்புக்கான வாய்ப்பாடுகள். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு தேவை பேரு, அதனோட வாய்ப்பு. அடுத்து புரோப்பேன் அப்படிங்கிறது வந்து அது மனம் மற்றது, எளிதில் வந்து எரியக்கூடிய ஒரு வாயு அப்படின்னு சொல்றாங்க. புரோப்பேனை தான் வந்து அழுத்தப்பட்ட வாயுக்கள், அதாவது LPG சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அதில் பயன்படுற வாயு எது அப்படின்னு பார்த்தோம்னா புரோப்பேன் அப்படிங்கிறதா வந்து LPG சிலிண்டரில் பயன்படுத்துகிற வாயுவாக இருக்குது. வாகனங்களுக்கு எரிபொருளாகவும் குளிர்பாதன பொருட்கள்லையும் வந்து புரோப்பேனை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது LPG சிலிண்டரில் பயன்படுத்தப்படும் வாயு அப்படின்னா புரோப்பேன். பியூட்டேன் அப்படிங்கிறது வந்து அழுத்தத்தால வாயுவாக உள்ளது, அதாவது வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தினால் அது வந்து வாயுவாக உள்ளது அப்படின்னு சொல்றது. இதுவும் வந்து ஒரு நிறமற்றது, தீப்பிடிக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எளிதில் ஆவியாக கூடியது. செயற்கை வாசனை பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பியூட்டன் வாயுவினால் ஆனதுதான் என்ன அப்படின்னா செயற்கை வாசனை பொருட்கள் எல்லாம். LPG சிலிண்டரில் பயன்படுத்துகிற வாயு வந்து புரோப்பேன். அது வந்து மணமற்றது, நிறமற்றதாக இருக்குது. அது லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக, நம்மளுக்கு சிலிண்டரில் வந்து லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துர்நாற்ற கொண்ட வாயுவை வந்து LPG சிலிண்டரில் வந்து சேர்க்குறாங்க. அந்த வாயுவோட பேர் என்னன்னா மெர்கப்டன். மெர்கப்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு மனம் உள்ள வாயு, அது துர்நாற்றம் வீசக்கூடியது. நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக LPG சிலிண்டர் லீக்கேஜ் தெரியணுங்கிறதுக்காக LPG சிலிண்டர்ஸில் வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல கேஸ் சிலிண்டர்ஸில் வந்து அந்த மெர்கப்டன் அப்படிங்கிற வாயுவை வந்து இணைக்கிறாங்க. பென்டன்கள் அப்படிங்கிறது வந்து குறைந்த கொதிநிலை கொண்ட திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வகங்களெல்லாம் வந்து அதாவது லேபில் வந்து கரைப்பான்களாக வந்து எரிபொருளாகவும் வந்து இந்த பென்டன் அப்படிங்கிற வாயுவை பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து தான் வந்து பாலிஸ்ட்ரைன் அப்படிங்கிற வேதிப்பொருளை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. பாலிஸ்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை எதுலேருந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா பென்டன்கள் இருந்து உற்பத்தி செய்கிறாங்க. இதுதான் வந்து ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பனில் இந்த முக்கியமான வாயுக்கள் வந்து மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன். இந்த 5 வாயுக்கள் வந்து முக்கியமானது. இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வாயு. இயற்கை வாயு அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காற்றில் கலந்துருக்கக்கூடிய வாயுகளை தான் இயற்கை வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மீத்தேன், உயர் ஆல்கஹைன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அந்த வாயுக்கள்லாம் வந்து இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு காணப்படக்கூடிய வாயுக்கள்.
ஹைட்ரோ கார்பன் வாயுக்கள் வந்து மீத்தேன், ஆல்கைன்கள், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு கொள்ளையெல்லாம் நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற இயற்கையாக இருக்கிற வாயு கூட இந்த ஹைட்ரோ கார்பன் வாயு அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே கலந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீத்தேனு, ஈத்தேன் போலலாம் வந்து கீழ்நிலை ஹைட்ரோ கார்பனால் இருந்தால் உலர் வாயு எனப்படும். கீழ்நிலை ஹைட்ரோ கார்பனாக இருந்துச்சு அப்படின்னா மீத்தேனும் ஈத்தேனும் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, உலர் வாயுக்கள். அப்போது இயற்கையில் உள்ள வாயுக்களை உலர் வாயுக்கள் அப்படின்னா மீத்தேனு, ஈத்தேனை தான் என்ன சொல்கிறாங்க, உலர் வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபேனும் பியூட்டேனும் ஹைட்ரோ கார்பன்கள் இருக்கிறனாட்ட இதை என்னன்னு சொல்கிறாங்க, ஈரவாயு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிறதுனால மீத்தேனு, ஈத்தேனும் உலர் வாயுக்கள் அப்படின்னும், அதனோட ஹைட்ரோ கார்பனோட உயர் நிலையில் இருக்கிறதுனால ப்ரொஃபேனு, பியூட்டேனும் ஈரவாயுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயற்கை வாயுவானது எண்ணெய் கிணறில் எண்ணெய் மட்டத்திற்கு மேலே காணப்படும். இப்போ கடல் மட்டத்திலிருந்து கீழே உள்ள பாறைகளில் தான் வந்து எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நம்ம பூமிக்கடியில் தான் அந்த எண்ணெய்க்கு மேலே தான் வந்து இந்த இயற்கை வாயுகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் வந்து இயற்கை வாயு வந்து அந்த எண்ணெய் படலை இருக்குதில்ல கீழே நிலத்துக்கடியில் அது கூட கலந்தே இருக்கும். அந்த மாதிரி கலந்து இருக்கிற வாயுகளை என்னன்னு சொல்கிறாங்க, இணைந்த வாயுக்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் இங்கே இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் இயற்கை வாயுக்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டில் வந்து காவிரி டெல்டா இந்த இடங்கள்லாம் வந்து இயற்கை வாயுகளில் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அரசு. இயற்கை வாயுவில் முதன்மையானது எதுன்னு கேட்டால் மீத்தேன் தான். இயற்கை வாயுகளில் முதன்மையானது அப்படிங்கிறது மீத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வாயுகளோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை வாயுக்கள் வந்து தொழிற்சாலையிலும் வீடுகளிலும் வந்து எரிபொருளாக வந்து பயன்படுகிறது. வெப்ப ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி செய்யறதுக்கும் வந்து இயற்கை வாயுகள் பயன்படுகிறது. எரிபொருளாக பயன்படுது, மின் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுகிறது. பெட்ரோல் டீசலுக்கு மாற்று எரிபொருளாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பப்படுத்தும் போது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் கார்பனை வந்து தரும். இவ்வாறு உருவாகிறது என்னன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரஜன் வாயு உயர் உற்பத்தி பயன்படுகிறது. அதாவது இயற்கை வாயுகளை வந்து வெப்பப்படுத்தும் போது அது சிதைவடைந்து அதுலேருந்து ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் ரெண்டும் தரும் அப்படிங்கிறாங்க. இப்படி உருவாகிற ஹைட்ரஜன் வாயுவை வந்து உர உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. மண்ணோட சத்துக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதனால ஹைட்ரஜன் வாயுவை தனியாக பிரித்து உர உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு வேதிப்பொருட்கள், செயற்கை இலை, கண்ணாடி, பிளாஸ்டிக், பெயிண்ட் உற்பத்தி இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து இயற்கை வாயுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது போக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கும் வந்து இயற்கை வாயுகளை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து முக்கியமான இயற்கை வாயுகளோட பயன்கள். இயற்கை வாயு தொழிற்சாலைகளில் உற்பத்தி ஆகிறதுக்கு சிலிண்டராக அடித்து அதுபோக கார்லேயும் வந்து எரிபொருளாக மாற்று எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. சுற்றுச்சூழலில் வந்து ஏற்படும் பாதிப்புகளை வந்து ஓவியங்களையும் தொன்மையான கலை பொருட்களையும் காப்பதற்கு, அதாவது பழங்கால பொருட்கள் வந்து நம்ம நாட்டில் கண்டெடுக்கிறாங்க அப்படின்னா அவற்றை வந்து அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னா அது சிதை விடாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து இயற்கை வாயு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அதை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த இயற்கை வாயுவை அந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணி வைப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த பொருட்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வந்து சிதைவடையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் வந்து இயற்கை வாயுவோட பயன்கள். அதனால் என்ன நன்மைகள் அப்படின்னா இயற்கை வாயு அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக எரியக்கூடியது. எரியும் போது வந்து கழிவுகளை வந்து அது அதிகமாக தராது. அதனால் வந்து இதுதான் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாக வந்து இயற்கை வாயுகள் வந்து இருக்குது. இதை வந்து குழாய் மூலமாக எடுத்து செஞ்சு எரிபொருளாக பயன்படுத்தினா அதனால் வந்து சுற்றுச்சூழலும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகையை வந்து வெளியிடாதனால இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்ததாக இருக்குது இயற்கை வாயு. ஓகேங்களா?
அடுத்து என்ன அப்படின்னா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்சி. இப்போ எல்லாமே வந்து கார்களுக்கு வந்து பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா வந்து சிஎன்சி காரை வந்து இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதுக்காகனா பெட்ரோல் டீசலை விட இயற்கை வாயுங்கிறது அதிகமாக கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப வந்து கேடாக இருக்கும். ஆனால் இயற்கை வாயுங்கிறது கொஞ்சம் சுற்றுச்சூழல் மாசுபாடை குறைவாக தரும். அதனால தான் எல்லாரும் சிஎன்சிக்கு மாற்றுறாங்க. காருகளுக்கும் வந்து இன்ஜின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிக அழுத்தம் கொண்ட இயற்கை வாயுகளை அதிகமாக அழுத்தம் இருக்கிற இயற்கை வாயுகளை அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவாக வந்து தயாரிக்கிறாங்க. அழுத்தம் அதிகமாக இருக்கிற இயற்கை வாயுகளை தான் அழுத்தப்பட்ட இயற்கை வாயுகளாக தயாரிக்கிறாங்க. இப்போ தானியங்கி வாகனங்கள் எல்லாம் வந்து எரிபொருளாக வந்து இயற்கை வாயு தான் பயன்படுத்திட்டு இருக்கு. அந்த சிஎன்சி தான் வந்து தானியங்கி வாகனங்களில் எரிபொருளாக பயன்பட்டுட்டு இருக்கு. இதில் முதன்மையாக என்ன மூலக்கூறு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்லாம் வந்து இந்த சிஎன்சியில் வந்து 88.5% மீத்தேன் தான் இருக்குது. இது முக்கியமானது. சிஎன்சி வாயு அதாவது சிஎன்சி கேஸில் வந்து அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் தான் வந்து 88.5% வந்து இருக்குது. இது வந்து திரவமாக்கப்பட்டு பெரிய வாகனங்களை எடுத்து செல்றதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றப்பட்டிருக்கு. சிஎன்சி வந்து அதிக அழுத்தத்தினாலும் எல்என்ஜி மிகவும் குளிரூட்டப்பட்டு திரவ நிலையில வந்து சேமிக்க வைக்கப்பட்டிருக்கு. சிஎன்சியோட பண்புகள் என்ன அப்படின்னா மிகவும் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் அப்படின்னு சொல்றாங்க. மலிவானதாகவும் இருக்கு, அது போக இது வந்து தூய்மையான எரிபொருள். வாகனங்களை வந்து மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடும். சிஎன்சி கேஸ் யூஸ் பண்ணுற வாகனங்கள்லாம் வந்து மிக குறைவான கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும். பெட்ரோல் டீசலை விட மிகவும் விலை குறைந்தது. பெட்ரோல் டீசலை விட விலை குறைந்தது தான் என்ன அப்படின்னா இந்த சிஎன்சி. சிஎன்சியோட சராசரி இயல்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன் வந்து 88.5% சிஎன்சியில் இருக்குது. அது போக ஈத்தேன் வந்து 5.5%, ப்ரொஃபேன் வந்து 3.7%, பியூட்டேன் 1.8%, பென்டேன்கிறது 0.5%. இதெல்லாம் வந்து சிஎன்சியில் வந்து சராசரி அந்த வாயுக்களோட சராசரி இதுதான். ஓகே, இதுதான் இயற்கை வாயுவோட நன்மைகள் மற்றும் பயன்களை பார்த்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிற எரிபொருள் வாயுக்கள் அப்படிங்கும்போது இயற்கை வாயுவை தவிர்த்து நம்மளுக்கு எரிபொருளாக பயன்படுத்துகிற எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லணும் பிற எரிபொருள் வாயுக்கள். அதில் எது வரும் அப்படின்னா உற்பத்தி வாயு வரும், நிலக்கரி வாயு வரும், உயிரி வாயு மற்றும் நீர் வாயு. இந்த 4 வாயுக்களும் பிற எரிபொருள் வாயுக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். உற்பத்தி வாயு அப்படிங்கிறதுனா கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரஜன் வாயுவும் வந்து கலந்த கலவையை தான் என்னன்னு சொல்கிறாங்க உற்பத்தி வாயு. உற்பத்தி வாயுங்கிறது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் வாயு இந்த 2 கலந்த கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சூடான கல்கரி அப்படிங்கிறது நிலக்கரியோட ஒரு வகை. அதில் அந்த நிலக்கரியை வந்து 1100 டிகிரி செல்சியஸில் வந்து நீராவி கலந்த காற்றினில் வந்து அதை செலுத்தும் போது அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது தான் இந்த உற்பத்தி வாயு அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகள்லாம் வந்து இதுதான் வந்து எரிபொருளாக வந்து பயன்படுகிறது. உற்பத்தி வாயு எங்கு பயன்படுகிறது அப்படின்னா எஃகு தொழிற்சாலைகளில் வந்து உற்பத்தி வாயு பயன்படுகிறது எரிபொருளாக. உற்பத்தி வாயுவை வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அமெரிக்காவில் இதை வந்து மரவாயு அப்படின்னும் இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் என்ன பேர் மரவாயு அப்படின்னும் இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு. அமெரிக்காவில் மரவாயு, இங்கிலாந்தில் உறிஞ்சு வாயு. அடுத்தது நிலக்கரி வாயு அப்படிங்கிறது ஹைட்ரஜன் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் என்ன அப்படின்னா நிலக்கரி வாயு.
ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்த கலவை தான் மீத்தேன் வாயு அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரியை வந்து சிதைத்து வடிப்பதன் மூலமா பெறப்படுவது தான் என்னன்னா இந்த நிலக்கரி வாயு. நிலக்கரியை வந்து சிதைக்கிறது போது கிடைக்கிறது தான் நிலக்கரி வாயு அப்படின்னு சொல்றாங்க. எஃகு உற்பத்திக்கு வந்து இது பயன்படும். வெப்ப உலையை சூடுபடுத்துவதற்காக இந்த நிலக்கரி வாயுவை வந்து பயன்படுத்துறாங்க. இது உலோகவியல் செயல்பாடுகளில் ஒடுக்கும் பொருளாகவும் இதை பயன்படுத்துறாங்க. வாயுவை வந்து உற்பத்தி செய்யறது எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வெப்பப்படுத்தும் உலையில வந்து சூடாகும் போது அது குளிர்விப்பானுக்காக போகும். குளிர்விப்பானுக்கு கீழே தார் கிணறு இருக்கும், அதிலிருந்து சூடாகும். அதிலிருந்து சுத்திகரிப்பான் மூலமா வந்து அந்த கேஸ் சுத்திகரிக்கிறதுக்கு போய் வாயு சேகரிக்கிறாங்க. அந்த சேகரிக்கப்பட்டதுலேருந்து தான் வந்து பயனாளிகளுக்கு வழங்குவாங்க. இதுதான் நிலக்கரி வாயுவோட உற்பத்தி நிலைகள். அடுத்து என்னன்னா நீர்வாயு. நீர்வாயு அப்படிங்கிறது வந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுவோட கலவையத்தான் என்னன்னு சொல்றாங்க நீர்வாயு அப்படின்னும். கல்காரியை வந்து 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வந்து நீராவியை செலுத்தி உற்பத்தி செய்யும் பொழுது இந்த நீர்வாயு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. Cg+H2O 1000 டிகிரி செல்சியஸ் செய்யும்போது COG+H2OG அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்றாங்க. நீர்வாயு என்னன்னு சொல்றாங்க தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்றாங்க. மெத்தனால், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு இந்த வாயு பயன்படுகிறது. மெத்தனால் மற்றும் ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி செய்ய பயன்படும் வாயு என்ன அப்படின்னா பயன்படும் வாயு என்ன அப்படின்னா நீர் வாயு. அடுத்து என்ன அப்படின்னா உயிரி வாயு. உயிரி வாயுவில் என்ன கலவை இருக்கும் அப்படின்னா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு. மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடோட வாயுவோட கலவை இருக்கு. கரிம பொருட்களை உண்டு பண்ணும் தாவரம் மற்றும் விலங்கு கழிவுகளை வந்து சிதைவடைவதனால உருவாகிறதா என்ன அப்படின்னா இந்த உயிரி வாயு. விலங்குகள் மற்றும் தாவரங்களோட கழிவுகளை வந்து சிதைவடைய செய்வதன் மூலமாக உருவாகிறதா என்ன அப்படின்னா உயிரி வாயு. காற்றில்லா சூழ்நிலையில் கனிம பொருட்களை வந்து சிதைவடும் பொழுது உயிரி வாயு உருவாகிறது. காற்று இல்லாம வந்து மூடி வச்சு செய்யறதுல தான் வந்து இந்த உயிரி வாயு அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கழிவு தொட்டி எல்லாம் இருக்கும், அதில் சேகரித்து வச்சுருப்பாங்க. அது மூடி போட்டு தான் சேகரித்து வச்சுருப்பாங்க, ஏன்னா காற்று படக்கூடாது. அதை கொண்டு போய் நீராவி அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது அந்த ஆவி நீராவி போகும். அந்த நீராவியிலிருந்து வர்றதை வந்து சுத்திகரித்து தான் வந்து இந்த உயிரி வாயு அப்படிங்கிறத வந்து தயாரிக்கிறாங்க. இதுதான் உயிரி வாயுவோட முக்கிய நிலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி. படிம எரிபொருட்கள்ல வந்து நிலக்கரி ஒன்றா இருக்குது. இது வந்து தனித்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் இந்த மாதிரி கார்பனோட சேர்மங்கள் எல்லாம் கலந்த கலவை தான் என்ன அப்படின்னா நிலக்கரி. தனித்த அப்படின்னா தனியா இருக்கிற கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் இந்த கார்பனோட சேர்மங்கள் எல்லாம் கலந்த கலவை தான் நிலக்கரி அப்படிங்கிறாங்க. 300 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாவரம் இந்த தாவரங்கள்லாம் சிதைந்து உருவானது தான் என்ன அப்படின்னா அந்த புதைப்படிவு அப்படிங்கிறது. பூமிக்கடியில் வந்து புதைஞ்சு இருக்கும், அதுலேருந்து கிடைக்கிறதா என்ன நிலக்கரி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சு போன்ற பிட் எனப்படும் பொருளாக மாறி இருக்கும். அதாவது நிலத்துக்கு அடியில் வந்து இந்த தாவர இதெல்லாம் சிதைவடைஞ்சு பல மில்லியன் ஆண்டு ஆகும்போது அது எப்படின்னா பஞ்சு போன்ற பிட்டு பொருள் மாதிரி மாறி இருக்கும். காலப்போக்கில் அது வெப்பத்தினாலோ அழுத்தினாலோ அப்படின்னா பிட் அப்படிங்கிற நிலையிலேருந்து அழுத்தப்பட்ட நிலக்கரியாக வந்து மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரி அப்படிங்கிறது வந்து கார்பனில் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரி கார்பன் பொருட்களே முதன்மையானது நிலக்கரி அப்படிங்கிறாங்க. இந்த தாவரங்கள்லாம் வந்து சிதைந்து நிலக்கரியாக உருவாகிற நிலையை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கார்பன் ஆதல். தாவர பொருட்கள்லாம் சிதைந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தினால வந்து அழுத்தப்பட்டு அது நிலக்கரியாக மாறுற நிலையத்தான் என்னன்னு சொல்கிறாங்க கார்பன் ஆதல் அப்படின்னு சொல்கிறாங்க.
நிலக்கரியை வந்து வெட்டி எடுக்கிறது அப்படின்னா, நிலக்கரியை வந்து எப்படி வெட்டி எடுப்பாங்க அப்படின்னா, நிலக்கரியில் உள்ள வகைகள் அப்படின்னு பார்க்கலாம். நிலக்கரியில வந்து பேசிக்கா ஒரு 4 டைப் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்னைட் அப்படிங்கிற ஒரு வகை, துணை பிட்மினல் அப்படிங்கிற வகை, பிட்மினல் நிலக்கரி மற்றும் ஆந்த்ராக்சைடு நிலக்கரி அப்படின்னு சொல்லி 4 வகையான நிலக்கரிகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். லிக்னைட் அப்படிங்கிறது வந்து இது எப்படின்னு சொன்னா கடைசி குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இதனோட கார்பன் சதவீதம் அப்படிங்கிறது வந்து 25லேருந்து 35% தான் வந்து இருக்கும். அதனால இதனோட தரம் அப்படிங்கிறது மற்ற நிலக்கரிகளை கம்பேர் பண்ணும்போது லிக்னைட்டோட தரம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இது இயற்கை வாயுவும் உரப்பொருள் உற்பத்தி செய்யறதுக்கும் வந்து பயன்படுகிறது. இயற்கை வாயுவையும் உரப்பொருள் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுறது எது அப்படின்னா லிக்னைட். துணை பிட்மினல் பிட்மினல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அடர் நிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கருமை நிறமுடைய மந்தமான நிலக்கரி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதனோட கார்பன் சதவீதம் அப்படிங்கிறது வந்து 35லேருந்து 44% வரைக்கும். துணை பிட்மினோட கார்பன் சதவீதம் 35 to 44%. இது எதுக்குன்னா மின்சார உற்பத்தியில் எரிபொருளா பயன்படுத்துறாங்க. நிலக்கரி வந்து பிற நிலக்கரி வகையை விட குறைந்த அளவு சல்பர் உள்ளது. எனவே மாசுக்களை வந்து உருவாக்குவது இல்லை. இந்த துணை பிட்மின்ல வந்து சல்பர் அப்படிங்கிறது குறைந்த அளவுல இருக்கிறங்காட்டி இது மாசுக்களை வந்து உருவாக்குறது இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிட்மினல் நிலக்கரி. அதிக இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களால் துணை பிட்மினல் நிலக்கரி பிட்மினஸ் வகை நிலக்கரியாக மாற்றம் பெற்று உள்ளது. துணை பிட்மினல் வகை நிலக்கரி தான் பிட்மினஸ் வகை நிலக்கரியா மாறும் அப்படிங்கிறாங்க. இதனோட கார்பன் சதவீதம் அப்படிங்கிறது 45 to 86% வந்து கார்பன் இருக்கும். இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகளுக்கு வந்து கல்காரியை வழங்குறது எது அப்படின்னா இந்த பிட்மினல் நிலக்கரி தான். அதுபோக பெயிண்ட், நைலான் மற்றும் பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் வந்து இந்த பிட்மினல் நிலக்கரி பயன்படுகிறது. அடுத்தது 4வது வகை ஆந்த்ராக்சைட். ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது வந்து அதனோட கார்பன் சதவீதம்ங்கிறது 86 to 97% வந்து இருக்கு. இது வந்து உயர் வெப்ப ஆற்றலை கொண்டிருக்கு. ஆந்த்ராசைட் நிலக்கரி அப்படிங்கிறது வந்து கடினமான தன்மை கொண்டதா இருக்கும். அதே போக கருமையான நிறம், பளபளப்பு தன்மை கொண்டதா வந்து இந்த ஆந்த்ராசைட் நிலக்கரி அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நேரம் எரிஞ்சு அதிக வெப்பத்தை தரும். அது போக குறைவான மாசுக்களை தான் வெளிப்படுத்தும். மற்ற நிலக்கரியை கம்பேர் பண்ணுறத விட ஆந்த்ராக்சைடில் கார்பன் அளவு அதிகமாக இருக்கிறதுங்காட்டி நீண்ட நேரம் நின்று எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரியோட பயன்கள் என்னென்ன? நிலக்கரியோட பயன்கள் நிலக்கரி வந்து வெப்பத்தையும் மின்சாரத்தையும் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படும். அதுபோக அழகு சாதன பொருட்கள், ஷாம்பு, பற்பசை தயார், சிலிக்கான் வழி பொருட்கள்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படும் அப்படிங்கிறாங்க. கரி முக பூச்சுக்கள்ல பல அழகு சாதனம்லாம் செய்யறதுக்கு இந்த நிலக்கரி அப்படிங்கிறது பயன்படும். நிலக்கரியோட கிடைக்கும் தொழிற்சாலை. நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் பொருட்கள். நிலக்கரியிலிருந்து என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு நாம பார்க்கலாம். இப்படி நிலக்கரியிலிருந்து பொருட்களை பிரித்தெடுக்கிறத என்னன்னு சொல்றாங்க? சிதைத்து வடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிலக்கரியிலிருந்து பொருட்கள் எடுக்கிறது சிதைத்து வடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலக்கரியில வந்து ஆயிரக்கணக்கான பொருட்கள் வந்து உபொருட்கள்லாம் பகுதி பொருட்கள்லாம் நிலக்கரியில இருந்திருக்கு. நிலக்கரியிலேருந்து எது எது கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோப்பு, அஸ்பீரியஸ் மருந்து, கரைப்பான், சாயம், பிளாஸ்டிக்கு, செயற்கை இலை, இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்குது. அது போக நிலக்கரியில முக்கிய பொருளா வந்து ஒரு 4 பொருட்கள் வந்து நிலக்கரியிலேருந்து கிடைக்குது. அதை எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நிலக்கரியிலேருந்து கிடைக்கக்கூடிய முக்கிய பொருள் அப்படின்னா கல்கரி, நிலக்கரித்தார், அமோனியா மற்றும் நிலக்கரி வாயு.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கல்கரி. கல்கரி அப்படிங்கிறது வந்து 98% வந்து கார்பனா இருந்திருக்குது. இதுல துளைகள் வந்து நுண் துளைகள் கொண்டு இது வந்து கருமையா இருக்கும். இது வந்து தூய்மையான நிலக்கரி வகையை சார்ந்ததுனால, இது ஒரு சிறந்த எரிபொருளா வந்து இருக்குது. இது வந்து புகை இல்லாம எரியக்கூடிய ஒரு எரிபொருளா வந்து பயன்படுத்தக்கூடியது. இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான உலோகங்கள்ல வந்து தாதுக்கள்லேருந்து பிரித்தெடுக்கும்போது, ஒடுக்கியா வந்து இந்த கல்கரிய வந்து பயன்படுத்துறாங்க. அதுபோக உற்பத்தி வாயு, கார்பன் மோனாக்சைடுகள், அப்புறம் ஹைட்ரஜன் இந்த கலவையிலிருந்து நீர் வாயுவ வந்து உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுகிறது. உற்பத்தி வாயு கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் கலந்த கலவையிலிருந்து நீர் வாயுவ வந்து உற்பத்தி செய்யறதுக்கு இந்த கல்கரிய பயன்படுத்துறாங்க. இதுதான் வந்து இந்த கல்கரியோட பயன் அப்படின்னு சொல்லலாம். கரித்தார் அப்படின்னா கரித்தார் அப்படிங்கிறது வந்து பல்வேறு கார்பன் சேர்மங்கள்லாம் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கெட்டியா இருக்கும். விரும்பத்தகாதம்னா இதனோட ஸ்மெல் வந்து ரொம்ப பேடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து பின்னக்காட்சி வடித்தல் முறையிலும் வடிக்கும் பொழுது இதிலிருந்து பென்சீன், டோலுவின், பினால், அனிலின் போன்ற வேதிப்பொருட்கள்லாம் வந்து இந்த கரித்தார்ல இருந்து தான் கிடைக்கும். அது போக பெயிண்ட், வெடிமருந்து, சாயங்கள், செயற்கை இலைகள், மருந்து, பூச்சிக்கொல்லிலாம் தயாரிக்கிறதுக்கும் இந்த கரித்தார் அப்படிங்கிறது வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. கரித்தார்ல இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாப்தலின். நாப்தலின் தான் வந்து கரித்தார்ல இருந்து கிடைக்கக்கூடியது. இதனோட உருண்டைகள், அதாவது அந்துருண்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்து பூச்சி, பிற பூச்சிகள் எல்லாம் விரட்டுறதுக்கு இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமானது கரிவாய்வு. கரிவாய்வு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நகர வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு கலந்த கலவையா வந்து இந்த கரிவாய்வு அல்லது நகர வாய்வு அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து எரியிற தன்மை இருக்கிறங்காட்டி சிறந்த எரிபொருளா இருக்கும். அதனோட கலோரிங்கிறது அதிகமா இருக்கும். அதாவது அதிகமா அப்படிங்கும்போது எரியிற தன்மையும் அதிகம், ரொம்ப நேரம் கொஞ்சம் நிலைத்தும் எரியும். அதுதான் வந்து கரிவாயுவோட நன்மைகள். அடுத்து அமோனியா. அமோனியா அப்படிங்கிறது நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு பொருள், நல்ல பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமோனியா சல்பேட்டு, அமோனியா சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த அமோனியா வந்து பயன்படுகிறது. நிலக்கரி அப்படிங்கிறது வந்து ஒரு விலை மதிப்பில்லாத பொருள் அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரியை வந்து கருப்பு வைரம் வகை, பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 கிலோ நிலக்கரியில வந்து 700 கிலோ கல்கரி கிடைச்சிரும். அது போக 100 லிட்டர் அமோனியா கிடைக்கும். 50 லிட்டர் கரித்தார் அப்படிங்கிறது கிடைக்கும். 400 மில்லி லிட்டர் வந்து கரி வாயு வந்து தர வல்லது அப்படிங்கிறது. எதுனா சிதைந்த நிலக்கரி அப்படின்னா உடைச்சிருக்கிற நிலக்கரியிலிருந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோலியிலேருந்து பெற்றான எண்ணெய் அப்படின்னு பொருள். ஓலியம் அப்படின்னா அது வந்து கடலிலிருந்து பெறப்பட்ட பொருளை தான் வந்து பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. இயற்கை வாயு மற்றும் கச்சா எண்ணெய் ஆகியவை வந்து முதன்மையான படிவ எரிபொருளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கச்சா எண்ணெயிலிருந்து தான் வந்து பெட்ரோலியம் அப்படிங்கிறத வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதை எதிர்கொண்டுட்டு வந்துட்ருக்கோம். பெட்ரோல் டீசல் ப்ராப்ளத்தை வந்து உலகமே எதிர்கொண்டு வந்துட்டுருக்கு. அமெரிக்கா, ஈராக், இஸ்ரேல் மும்முனை போரால் இந்த உலகத்திலேயே வந்து பெட்ரோலியத்தோட டிமாண்டை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். பெட்ரோலியத்தை வந்து பிரித்தெடுக்கிறது வந்து இப்போ இல்லை, பண்டைய காலத்துலேருந்தே வந்து நடந்துட்டு இருந்திருக்குது. பழங்கால நாகரிக மக்கள் வந்து கச்சா எண்ணெயை வந்து கப்பலுக்கு வந்து ஒற்ற பொருளா வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது நீர் உள்ள போகாம இருக்கிறதுக்காக கச்சா எண்ணெயை பயன்படுத்தி கப்பல்களுக்கு வந்து ஒட்டியிருக்காங்க. பெட்ரோலியம் வந்து காணப்படுற இடம் எங்க அப்படின்னா உலகத்துல வந்து பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மையான நாடா எது இருக்குதுன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடு, குவைத்து, ஈரானு, ரஷ்யா, மெக்சிகோ இந்த 5 நாடுகள் தான் வந்து பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்யறதுல வந்து முதன்மையான நாடுகளாக வந்து இருக்கு. இந்தியாவில் எங்கே பெட்ரோலியம் வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துளையிட்டு,
குஜராத்து, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு இந்த இடங்கள்லாம் இந்தியாவில் வந்து பெட்ரோலியம் வந்து ஆழ்துளை கிணறுகள் மூலமாக வந்து எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து காவேரி படுகையில் பெட்ரோலியம் எடுக்கப்படுது. பூமியை வந்து துளையிட்டு ஆழ்துளை கிணறுகள் மூலமாக தான் பெட்ரோலியத்தை எடுக்கிறாங்க. அப்படி செய்யும்போது பெட்ரோலியம் வந்து கருமை நிறமாக வந்து வெளியில் வருது. உலகில் வந்து முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு வந்து 1859ஆம் ஆண்டு வந்து அமெரிக்காவில் வந்து பென்சில்வேனியாவில் தான் வந்து தோட்டப்பட்டுச்சு. 1859 உலகில் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்டுச்சு. ரெண்டாவது எண்ணெய் கிணறு எங்கே தோண்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1867 இந்தியாவில் வந்து அசாமில் வந்து மாக்கூம் அப்படிங்கிற இடத்துல தோண்டியிருக்காங்க. இந்தியாவில் அசாமில் மாக்கூம் அப்படிங்கிற இடத்துல வந்து தோண்டியிருக்காங்க. கச்சா எண்ணெய் சுத்திகரித்தல். எண்ணெய் கிணறுலேருந்து கிடைக்கிற அடர் கருமை நிற வளவளப்பான தூய்மையற்ற பெட்ரோலியம் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீர், திண்மத்துகள், மீத்தேன், ஈத்தேன், மாசு எல்லாம் கலந்து தான் இருக்கும். கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு தூய்மையற்றது, சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும். கச்சா எண்ணெயை வந்து சுத்திகரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எண்ணெய் கிணறுலேருந்து கிடைக்கிற அடர் கருமையான கச்சா எண்ணெயை தான் அடர் கருமையாக இருக்கிற எண்ணெயை தான் வந்து கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சுத்தமாக இருக்காது. இதில் வந்து நீர், மீத்தேன், ஈத்தேனு, திண்ம பொருளாக கலந்து தூசெல்லாம் படிஞ்சு தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்த முடியாது. அதுலேருந்து தான் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலிய பொருள், எரிபொருள் எல்லாத்தையுமே வந்து தயாரிக்கிறாங்க. அந்த கச்சா எண்ணெயிலிருந்து எப்படியெல்லாம் வந்து சுத்திகரித்து பெட்ரோல் மற்றும் எல்பிஜி கேஸு இதெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத படிநிலையத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீரை பிரித்து எடுப்பாங்க. எண்ணெயில் இருக்கிற நீரை முதல்ல பிரித்து எடுப்பாங்க. கச்சா எண்ணெயுடன் உள்ள உப்பும் நீரும் சேர்ந்து காணப்படும். இதில் முதல் படியில் வந்து இந்த நீரை வந்து கச்சா எண்ணெயிலேருந்து ஃபஸ்ட்டு நீரை பிரித்து எடுத்துருவாங்க. கச்சா எண்ணெயிலேருந்து நீரை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சல்பர் சேர்மங்களை வந்து பிரித்து எடுப்பாங்க. நீருக்கு அப்புறம் சல்பர் சேர்மங்களில் வந்து மாசு அதிகமாக இருக்கிறங்காட்டி அதுக்கப்புறம் சல்பர் சேர்மங்களை வந்து பிரித்து எடுத்துருப்பாங்க. நீரையும் சல்பர் சேர்மத்தையும் பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற முறையை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் வந்து பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து பெட்ரோலிய வாயுவாகவும், அந்த வாயு பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து பெட்ரோலிய வாயு, பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், உயவு எண்ணெய் அப்படின்னு சொல்லி இருக்கும். உயவு எண்ணெய்ங்கிறது இந்த இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, அதுதாங்க அந்த எண்ணெயில் தான். அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. பாரபின், மெழுகு இதெல்லாம் கொண்ட கலவையாக தான் வந்து அந்த கச்சா எண்ணெய் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீரை பிரித்து அதுக்கப்புறம் சல்பரையும் பிரிப்பாங்க. சல்பரையும் பிரித்ததுக்கப்புறம் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலமாக வந்து இந்த கொதிநிலை இருக்கும். ஒவ்வொரு கொதிநிலையும் போது அந்தந்த எண்ணெய்களை வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஃபில்ட்ரு ஆகும். ஒவ்வொரு கொதிநிலையும் போது ஒவ்வொன்றா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தூய்மையற்ற பெட்ரோலியம் வந்து 400 டிகிரி செல்சியஸில் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. கச்சா எண்ணெயை வந்து கச்சா எண்ணெயோட ஆவி வந்து அந்த உலையோட மேற்பகுதியில் அடையும் பொழுது தான் வந்து ஒவ்வொன்றா வந்து பிரித்து எடுப்பாங்க. இது இந்த லெசனில் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் தான் இப்போ இந்த ஒரு உருளையை சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதில் கொண்டு போய் வந்து கச்சா எண்ணெயை ஊற்றுவாங்க. அதை வந்து சூடுபடுத்தும் போது ஒவ்வொரு வெப்பநிலையில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது தொடக்கம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சூடுபடுத்தும் பொழுது 40 டிகிரி செல்சியஸு கம்மியாக சூடுபடுத்தும் போது கிடைக்கிற வாயு கிடைக்கும். அந்த வாயுக்களை வந்து சிலிண்டரில் வந்து அடைச்சிருவாங்க. அதுதான் வந்து எல்பிஜி கேஸாக வந்து நம்மளுக்கு பயன்பட்டுட்டு வரும். 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 205 டிகிரி செல்சியஸில் வந்து நம்மளுக்கு கச்சா எண்ணெயை சூடுபடுத்தும் போது பெட்ரோல் கிடைக்கும். கேசோலின் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 டிகிரிலேருந்து 205 டிகிரியில் வந்து சூடுபடுத்தும் போது கிடைக்கிறது தான் வந்து பெட்ரோலு. அதுக்கப்புறம் 60லேருந்து 100 டிகிரி அப்படிங்கும்போது நாப்தலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
மண்ணெண்ணெய் வந்து 175 டிகிரியிலிருந்து 375 டிகிரியில் வந்து சூடுபடுத்தும் பொழுது தான் வந்து மண்ணெண்ணெய் கிடைக்கும். அந்த மண்ணெண்ணெய் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜெட் விமானங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. டீசல் அப்படிங்கிறது வந்து 250 டிகிரியிலிருந்து 350 டிகிரி வரைக்கும் சூடுபடுத்தும் பொழுது டீசல் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது வந்து 300 டிகிரியிலேருந்து 370 டிகிரி வரைக்கும் சூடுபடுத்தும் போது கிடைக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக எரிபொருள் எண்ணெய் அந்த கப்பலுக்கெல்லாம் பயன்படுத்துறது வந்து எரிபொருள் எண்ணெய் அப்படிம்பாங்க. மெழுகு கப்பல் எரிபொருள் 370 டிகிரிலேருந்து 600 டிகிரி டு 600 டிகிரி செல்சியஸில் வந்து அந்த எரிபொருள் எண்ணெய் கிடைக்கும். அதை வந்து கப்பலுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. மீதி எஞ்சி படிவமாக இருக்கிறதா என்ன அப்படின்னா தாறு தான் நம்மளுக்கு கடைசியில் படிவமாக கிடைக்கும். இதைத்தான் வந்து பெட்ரோலியத்தை வந்து பின்ன காய்ச்சி வடித்தல், ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து அதை காய்ச்சி வடிப்பாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இங்கே வந்து கம்மியான டிகிரி, அப்புறம் போக போக எச்சா இருக்கும். குறைந்த கொதிநிலை, எளிதில் ஆவியாகக்கூடியது, எளிதில் தீப்பற்றக்கூடியது, எளிதில் பரவக்கூடியது எல்லாமே வந்து மேலே இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எல்பிஜி சிலிண்டரு, பெட்ரோலியம் அதெல்லாம் வந்து வருது. பெரிய மூலக்கூறுனா அதுக்கு அதிகமாக கொதிநிலை இருக்கணும். அது வந்து எளிதில் வந்து ஆவி ஆகாது, எளிதில் வந்து தீப்பற்றாது, அதில் வந்து எளிதிலும் பாயாத்தன்மையாக வந்து இருக்கும். இந்த தாறு, கப்பலுக்கு பயன்படுத்துகிற அந்த எரிபொருள் எண்ணெய், இன்ஜின் ஆயிலு இதெல்லாம் வந்து அதிக பெரிய மூலக்கூறுகள் கொண்டதாக இருக்கும். சின்ன சின்ன மூலக்கூறு கொண்டதெல்லாம் எல்பிஜி சிலிண்டரெல்லாம் சீக்கிரம் தீ பிடிக்கக்கூடியது, அதெல்லாம் மேலேயே வந்து சுத்திகரித்து எடுத்துருவாங்க. இதுதான் வந்து பெட்ரோலையை பின்ன காய்ச்சி வடிக்கிற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்படி தான் எடுப்பாங்க. பெட்ரோலியத்தை வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது வணிக ரீதியாக வந்து ரொம்ப முக்கியமான பயன்படுத்தப்படுது. பெட்ரோல் டீசல் விலை இப்போ உயர்ந்தங்காட்டி நாட்டில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த சுச்சுவேஷனில் வந்து பெட்ரோலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கை வாயுவிலேருந்து தான் வந்து ஹைட்ரஜன் உரங்கள்லாம் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து இயற்கை வாயுவிலேருந்து கிடைக்கக்கூடியதை வந்து பெட்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து டிடர்ஜென்ட் செயற்கை இலைகள்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோலியத்தோட பயன்கள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வாகனங்கள் ஓட்டுறதுக்கு எரிபொருளாக வந்து பெட்ரோலியம் வந்து பயன்பட்டுருக்கு. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு வீடுகளையும் தொழிற்சாலைகளையும் எரிபொருளாக இருக்குது. வாகனங்களுக்கு மின்சார ஜென்ரேட்டர்களுக்கெல்லாம் வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. உலர் சலவை செய்வதற்கு கரைப்பானா வந்து பெட்ரோல்கள் வந்து பயன்படுகிறது. ஸ்டவ் அடுப்புகள், ஜெட் விமானம் இதுக்கெல்லாம் வந்து எரிபொருளாக பயன்படுத்திட்டு இருக்கு. எந்திர பாகங்கள் வந்து தேய்மானம் அடையாமல் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இன்ஜின் ஆயில் பயன்படுகிறது. மெழுகுவர்த்தி, களிம்பு மருந்துகள்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்கள் பயன்படுகிறது. ஓகேங்களா, பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோல்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, இது முக்கியமானது. இதுதான் பெட்ரோல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீரை பிரித்தெடுக்கும், அதுக்கப்புறம் சல்பரை பிரித்தெடுப்பாங்க, அப்புறம் பின்ன காய்ச்சல் வடித்தல் மூலமாக ஒவ்வொரு பொருளாக வந்து பிரித்து எடுப்பாங்க. அதில் பார்த்தோன்னா எல்பிஜி சிலிண்டரு, பெட்ரோலு, நாப்தலினு, மண்ணெண்ணெய், டீசல், உயவு எண்ணெய், எரிபொருள் எண்ணெய், எஞ்சிய படிவுகளிலிருந்து தார் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது எரிபொருள். எரிபொருள் அப்படிங்கிறது வந்து எரியும் பொழுது வெப்பம் மற்றும் ஆற்றலை தரக்கூடிய பொருளை தான் என்னன்னு சொல்லுவாங்க எரிபொருள். இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எரிபொருளை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். எரிபொருளோட வகைகள், பொதுவாக எரிபொருள்களோட வகைகள் அப்படிங்கும்போது திரவ வாயு எரிபொருள்கள் அப்படின்னு 3 வகையாக இருக்கும். திட எரிபொருள்கள் அப்படிங்கிறது வந்து எது திட எரிபொருள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து மனிதன் வந்து திட எரிபொருள்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. மரம், நிலக்கரியும் தான் வந்து திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது வந்து திரவ எரிபொருள் அப்படின்னா தாவரம் விலங்குகளோட இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளோட படிமங்கள்லேருந்து உருவானது தான் வந்து திரவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெட்ரோலிய எண்ணெயில் இருக்கிற கரித்தாறு, ஆல்கஹாலு இதெல்லாம் திரவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து திரவ எரிபொருள் அப்படிங்களாம்.
வாயு எரிபொருள் அப்படிங்கிறது வந்து நிலக்கரி வாயு, எண்ணெய், உற்பத்தி வாயு, நைட்ரஜன் வாயு, இதெல்லாம் வந்து வாயு பொருட்கள். இப்போ வாயு எரிபொருளுக்கு வந்து சிம்பிள் உதாரணம் எல்பிசி கேஸ் சிலிண்டர் வந்து வாயு எரிபொருள். ஓகேங்களா? இது வந்து மாசை வந்து ஏற்படுத்துவது கிடையாது. வாயு எரிபொருட்கள் வந்து அதிகமாக மாசை ஏற்படுத்தாது. மீதி ரெண்டுமே வந்து கொஞ்சம் மாசை ஏற்படுத்தக்கூடியதான். இயற்கை வாயு வந்து மாசை ஏற்படுத்தாது. எரிபொருளோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எரிபொருள் அப்படின்னா எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், எளிதில் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கணும், குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், அதுபோக உயர்ந்த கலோரி மதிப்பு கொண்டதாக இருக்கணும், அதிகமாக வந்து வெப்பத்தை வந்து வெளிவிடணும், எரிந்த பிறகு வந்து விரும்பத்தகாத பொருட்களை தரக்கூடாது, எரிஞ்சு நிறைய கறி சாம்பல் எல்லாம் தரக்கூடாது அப்படிங்கிறாங்க, ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து சிறந்த எரிபொருளோட பண்புகள். எரிபொருள் திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு எரிபொருளில் வந்து கார்பனை வந்து ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும், ஆக்சிஜனுடன் எரிந்து அதிக அளவில் வந்து வெப்பத்தை வெளியிடும். எந்த ஒரு எரிபொருளுமே வந்து குறுகிய காலத்தில் வந்து எரிந்து அதிக அளவு வெப்பத்தினை வந்து வெளியிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி அதாவது சீக்கிரமாக எரிஞ்சு அதிக வெப்பத்தை தர்றதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எரிபொருளோட திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. எரிபொருளோட திறன்களை வந்து நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் எனர்ஜி தன்னாற்றல். ஸ்பெசிபிக் எனர்ஜி அப்படின்னா ஓரளவு நிறையுடைய எரிபொருள் எரியும் பொழுது வெளியிடும் ஆற்றலை தான் என்னன்னு சொல்கிறாங்க தன்னாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆற்றலை அளவிடுவதற்கு வந்து எஸ்ஐ அலகு ஜேகேஜி -1 அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னாற்றலோட ஃபார்முலா என்ன ஜேகேஜி-1. கலோரி மதிப்பு அப்படின்னா சாதாரண சூழ்நிலையில் வந்து நிலையான அழுத்தத்தில் ஒரு எரிபொருள் முழுமையாக எரிந்து வெளியிடும் வெப்ப ஆற்றலோட அளவைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க கலோரி மதிப்பு அப்படின்னு. கேஜே/ஜி அப்படின்னு சொல்லி இதனோட குறியீடு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு எரிபொருளோட கலோரி மதிப்பு எது அதிகமான கலோரினா எது வந்து எரியும் போது அதிக வெப்பத்தை வெளியிடக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். மாற்றுச்சாண கட்டி அப்படிங்கிறது வந்து அந்த எருவட்டி அப்படிம்பாங்கள்ல அதனோட கலோரி மதிப்பு 6,000 to 8,000 கலோரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் வந்து 17,000 to 22,000 17,000 to 22,000 கலோரி மரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரி வந்து 25,000 to 33,000 இருக்கலாம். பெட்ரோல் 45,000 கிலோ கலோரி, மண்ணெண்ணெய் 45,000 கிலோ கலோரி, டீசலும் வந்து 45,000 கிலோ கலோரி. பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் மூணுமே வந்து ஒரே அளவு கலோரியை வந்து தருது. அதில் வந்து மீத்தேனு சிஎன்சி அப்படிங்கிறது வந்து 50,000 கலோரி தரக்கூடியதாக இருக்குது. எல்பிஜி வந்து 55,000. உயிரி வாயு அப்படிங்கிறது 35,000 to 40,000 வரைக்கும் கிலோரி வரைக்கும் வெப்பாற்றலை வெளியிடக்கூடியதாக இருக்குது. இதில் அதிகமாக இருக்கிறது என்னென்னா ஹைட்ரஜன் 1,50,000 கிலோ கலோரியை வெளியிடக்கூடியது. அதனால தான் ஹைட்ரஜன் குண்டுகளை வந்து தயாரித்து நாட்டுக்கு நாட்டு போர் வரும்போது ஹைட்ரஜன் குண்டுகளை தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா அதனோட வெப்பம் அப்படிங்கிறது அதிக அளவு வெளியிடக்கூடியதாக இருக்கும். இருக்கிறதுலையே வந்து ஹைட்ரஜன் தான் அதிக வெப்பத்தை வந்து வெளியிடக்கூடியது. அடுத்து என்னென்னா ஆக்டோன் எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பனோட அளவை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஆக்டோன் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்ந்த ஆக்டோன் எண்ணெய் பெற்றுள்ள எரிபொருள் வந்து நல்ல எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட்டோன் எண் அப்படிங்கிறது வந்து டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருள் பற்ற வைப்புகளை காலதாமத அளவை வந்து சொல்கிறது, எவ்வளோ தாமதமாக பத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் சீட்டோன் எண் அப்படிங்கிறது. ஆக்டோன்னா ஹைட்ரோகார்பன் சீக்டேன். ஆக்டேன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பெட்ரோலுக்கு பயன்படுகிறது. சீட்டேன் அப்படிங்கிறது வந்து டீசலுக்கு பயன்படுகிறது. பெட்ரோலில் ஆக்டோனோட அளவை வந்து குறிக்கும். இது வந்து டீசல் எரிபொருளில் பற்ற வைப்பு காலதாமதம் எந்த அளவு பற்ற வச்சோன்னே தீ பிடிக்கிற அளவுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை சொல்கிறதா என்னென்னா இந்த சீட்டேன் அப்படிங்கிறது. பென்சீன் மற்றும் டொலுவின் சேர்ப்பதன் மூலம் பெட்ரோலியம் ஆக்டோன் எண்ணெய் அதிகரிக்க முடியும். பென்சீனு டொலுயின் அப்படிங்கிறதெல்லாம் சேர்க்கறது மூலமாக
பெட்ரோலியத்தோட ஆக்டேன் எண்ணெய் அதிகரிக்க முடியும். இந்த அசிட்டோனை சேர்ப்பதன் மூலம் டீசலோட சீட்டேன் எண்ணெய் வந்து அதிகரிக்க முடியும். உயர்ந்த ஆக்டேன் எண் பெற்றுள்ள எரிபொருள் சீட்டேன் எண் குறைவாக இருக்கும். உயர்ந்த ஆக்டேன் கொண்டிருந்துச்சு அப்படின்னா அதனோட சீட்டேன் எண் வந்து குறைவா இருக்கும். அதிக சீட்டேன் எண் எரிபொருள் பெற்றுருந்துச்சு அப்படின்னா அதனோட ஆக்டேன் எண் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆக்டேனுக்கு சீட்டேனுக்கு உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா மாற்று எரிபொருட்கள். மாற்று எரிபொருட்கள் அப்படிங்கிறது வந்து பூமியில இயற்கையான வளங்கள் வந்து மனிதனால் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கு. அவை எல்லாமே விரைவில் தீர்ந்து போகக்கூடியதாக இருக்குது. இப்போ பெட்ரோலியம் இதெல்லாம் புதுப்பிக்க முடியாத ஆற்றல் தான். இது சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். இன்னும் ஒரு 148 வருஷத்துல நிலக்கரியும் 40 ஆண்டுகள்ல வந்து பெட்ரோலியமே இல்லாமல் போயிடும். 61 ஆண்டுகள இயற்கை வாயுவுமே வந்து தீர்ந்து போகும். இப்படி போச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ண முடியும்? படிம எரிபொருள்களை தேடிட்டே இருக்க முடியுமா? அதனால சுற்றுச்சூழ்நிலைக்கு மாசு ஏற்பாடு ஆகும். அப்படி இருக்கிறதுக்கு இப்போ இருந்தே நாம உலக சுற்றுச்சூழல் அமைப்பே வந்து இப்போ இருந்தே தயார்படுத்திட்டு இருக்காங்க மாற்று எரிபொருளுக்காக. மாற்று எரிபொருள் அப்படிங்கிறதுல எதாவது வரும்னா உயிரி டீசல் அப்படிங்கிறது ஒண்ணுமே. காற்றாற்றல், அடுத்தது வந்து சாண எரிவாயு, இதெல்லாம் மாற்று எரிபொருள். சூரிய ஆற்றல், இதெல்லாம் மாற்று எரிபொருள் அப்படிங்கிற கீழே வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உயிரி டீசல் அப்படிங்கிறது வந்து தாவர எண்ணெய்களான சோயாபீன், ஆமணக்கு எண்ணெய், சோள எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், அரிசி தவிடு எண்ணெய், ரப்பர் மர விதை எண்ணெய், இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த எண்ணெய்லேருந்து கண்டுபிடிக்க இதெல்லாமே எண்ணெய். இந்த எண்ணெய்கள்லேருந்து கிடைக்கிறதா இந்த உயிரி டீசல் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியகாந்தி எண்ணெய், பருத்தி எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறதா இந்த உயிரி டீசல் அப்படிங்கிறாங்க. ஹைட்ரஜனோட எதிர்கால எரிபொருள் என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் வாயு வந்து சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்கும். ஏன்னா காற்றுல வந்து 85% ஹைட்ரஜன் வாயு தான் இருக்குது. அதனால வந்து ஒரு எரியும் பொழுது நீர் மட்டும் வெளியிடும். இது மட்டும் இல்லாமல் அதிக ஆற்றலை வந்து தரும். காற்றை மாசுபடுத்தாத தன்மையும் வந்து இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் கொண்டிருக்கு. அதனால அடுத்து வரதெல்லாம் ஹைட்ரஜன் மூலமா இயங்குறதுக்கான வாய்ப்புகளை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. காற்றாற்றல் அப்படிங்கிறது வந்து காற்று வீசும்போது பெற காற்றாலையிலேருந்து பெறமுல்ல, அதை வந்து டைனமோ மூலமா வந்து மின்சாரமா உற்பத்தி செய்யறதுக்காக வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து காற்றாற்றல் அப்படிங்கிறாங்க. தமிழகத்துல வந்து கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, பல்லடம் மற்றும் குடிமங்கல இடங்கள்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் காற்றாலைகள் இருக்கு. கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, பல்லடம் மற்றும் குடிமங்கலத்துல காற்றாலைகள் அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கு. சாண எரிவாயு அப்படிங்கிறது மாட்டு சாணத்தின் மூலமா வந்து கொண்டு வரதா இந்த சாண எரிவாயு அப்படின்னு சொல்றாங்க. இதுல மீத்தேனும் ஈத்தேனும் வந்து சிறிதளவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது பெரும்பாலும் சமைக்கிறதுக்கு எந்திரங்களை இயக்கிறதுக்கெல்லாம் வந்து கிராமப்புறத்துல பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து அதை பரவலா வந்து நகரப்புறங்களே கொண்டு வரணும். அப்பதான் வந்து இயற்கை வாயுகளிலிருந்து தீர்ந்து போனாலும் நம்ம உயிர் வாழ்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், தீர்ந்து போகாத ஆற்றல். அதனால நாம் தச்சிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இந்த சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம எரிபொருளாக எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சூரிய ஆற்றலோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னா சூரிய ஆற்றலேருந்து நீரை சூடேற்றி பயன்படுகிறது. விவசாயம், விலங்குகள் சார்ந்த பொருட்களை உலர வைக்கிறதுக்கு பயன்படுகிறது. மின்னாற்றலை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுகிறது. சூரிய பசுமை இல்லங்கள், சோலார் சிஸ்டத்து மூலமா வந்து பசுமை இல்லங்களை வந்து அரசே வந்து நிறைய பக்கம் நிறுவிட்டு தான் இருக்கு. சூரிய சக்தி மூலம் இயங்கும் ஏர்போர்ட் வந்து கேரளாவில் தான் இருக்குது முதல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து சோலார் சிஸ்டத்தை வந்து கவர்மெண்ட் வந்து துவங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதில் பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கும்போது எது பார்ப்போம் அப்படின்னா பெட்ரோல் பார்க்கலாம். பெட்ரோலிய பொருட்களும் போது பெட்ரோல் வரும், டீசல் வரும். அடுத்தது எதுவன்னா மண்ணெண்ணெய் வரும், கேஸ்ட்ரோ ஆயில் அப்படிங்கிறது. அடுத்தது லூப்ரிகேன் ஆயில் வரும். அதுக்கப்புறம் பிட்டுமேன் ஆயில் அப்படிங்கிறது வரும். எல்பிஜி சிலிண்டர் வரும்.
அடுத்து நாப்தா. இதெல்லாமே வந்து பெட்ரோல் அப்படிங்கிற கேட்டகரியில் பெட்ரோலிய பொருட்கள்லேருந்து வரும். அதாவது கச்சா எண்ணெயிலேருந்து தயாரிக்கப்படுகிறது தான் இதெல்லாமே. ஓகேங்களா? இதில் வந்து பெட்ரோலுங்கிறதுக்கு காருக்கு வண்டிக்கு எல்லாம் வந்து பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்திட்டு இருக்குது. அதுவே வந்து டீசல் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய கனரக வாகனங்கள், சில காரு, ரயில் இதுக்கெல்லாம் வந்து டீசல் அப்படிங்கிறது பயன்பட்டுட்டு இருக்கு. மண்ணெண்ணெய் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வீடுகளில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பட் இப்போ இல்லை. இப்போ ஜெட் விமானங்கள்ல வந்து மண்ணெண்ணெய் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுகிறது. அடுத்து லூப்ரிகன் ஆயில் அப்படிங்கிறது வந்து எந்திரங்களில் வந்து அசையும் போய் உராய்வு ஏற்படும். அதுலேருந்து தவிக்கிறதுக்காக இந்த இன்ஜின் ஆயில், லூப்ரிகன் ஆயிலை வந்து பயன்படுத்துகிறாங்க எந்திரங்கள் தேய்மானத்தை தவிர்ப்பதற்காக. அடுத்து பிட்டுமென் அப்படிங்கிறது வந்து சாலைகள் அமைக்க பயன்படும் கட்டிடங்கள், மேற்கூரைகள், நீர் புகாத அமைக்கிறது. இந்த தாரைத்தான் வந்து பிட்மென் அப்படிங்கிறாங்க. தாரை வந்து ரோடு போடுறதுக்கு, சில இடங்கள்ல மேற்கூரைகள்லாம் அடித்தோம்னா வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் அது பயன்படுத்துவாங்க. எல்பிஜி சிலிண்டர் வந்து வீட்டில் எரிபொருளாக இல்லை ஹோட்டல்ல எல்லாம் எல்பிஜி சிலிண்டர் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது போக இப்போ தொழிற்சாலைகளில், வணிக நிறுவனங்கள்லையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நாப்தா அப்படிங்கிறது வந்து இது வந்து ஹைட்ரோ கார்பனோட கலவை. இதை வந்து பெட்ரோகெமிக்கல் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக், செயற்கை இலை, ரப்பர், மருந்து எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த நாப்தா அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியம். இது முக்கியமான 7 இதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.